இந்த பேட்ச் அனுபவிச்ச கொடுமையை வேற எந்த நீட் பேட்சும் அனுபவிச்சதே இல்லை. உங்க ரீநீட் சரியா போகலையா, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்ஸ் வரலையா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க சரியா பண்ணலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அண்ட் கைஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இந்த வீடியோ உங்க மார்க்ஸ் பத்தி இல்லை, உங்க ரேங்க்ஸ் பத்தியும் இல்லை, உங்க லைஃப்பை பத்தினது. ஒரு வருஷமோ 2 வருஷமோ பயங்கரமான உழைப்பை போட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இரவு பகல் பார்க்காம ஹார்ட் ஒர்க் போட்டு ஒழுங்கா சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம எந்த என்டர்டெயினும் பண்ணாம சாக்ரிஃபைஸ் பண்ணி May 3rd எக்ஸாமுக்கு ரெடி ஆனீங்க. போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க. சரி, எல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் இருக்கிறப்போ சடனா இந்த சிஸ்டம் பண்ண ஒரு பெரிய தப்புனால நீங்க போட்ட எல்லா எஃபர்ட்ஸையும் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மொமெண்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு சரி ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகி இந்த ரீநீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுல முக்காவாசி பேரால பழைய ஃபார்மை கொண்டு வரவே முடியல. நான் எவ்வளவு பசங்க கிட்ட டெய்லியும் பேசுறேன், ஆனா என்னால முன்னாடி மாதிரி படிக்க முடியலனா, எனக்கு அந்த ஃபார்ம் வரல, எனக்கெல்லாம் நிறைய மறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே படிச்சுட்டே போனீங்க, ஹாஃப் ப்ரிப்பேர்டா போனீங்க, ரொம்ப அண்டர் ப்ரெஷர்டா போயிட்டு இந்த ரீநீட்டை கொடுத்துட்டு வந்தீங்க. சரி ஓகே, ஒருவேளை கொடுத்தாச்சுன்னு பார்த்தா பேப்பர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சா என்டிஏ வச்சு செஞ்சுட்டாங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில. இந்த அளவுக்கு டஃபா கேட்பாங்கன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி May 3rd எழுதின எக்ஸாம்ல வேற லெவலா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரீநீட்ல பல பேருக்கு ரொம்ப கம்மியான மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும் கைஸ். முன்னாடி பண்ண பர்ஃபார்மன்ஸோட இப்ப கம்மியா பர்ஃபார்ம் பண்றப்போ நமக்குள்ளேயே செம்ம கில்ட்டா இருக்கும், நாம தான் ஒழுங்கா படிக்கணும்னு இருக்கும். பட் த ரியல் ரீசன் இஸ் நாட் யூ, திஸ் சிஸ்டம். இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. நான் ஃபெயில் ஆயிட்டேன், எங்க பேரண்ட்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் நல்ல மார்க் வாங்கி சீட் எடுத்துட்டு போயிடுவாங்க, ஒரு சில பேர் வேற ஃபீல்டு எடுத்துட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க, ஆனா நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறேன், நான் ஒரு லூசர், என் ஃபியூச்சர் அவ்வளவுதான் போல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன், நீட் எக்ஸாம் தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டேன், ஆனா என்னோட தோல்வியை இப்ப ஏத்துக்கவே முடியல, நான் இப்ப என்ன பண்றேன்னே தெரியல. இந்த எல்லா தாட்ஸும் மைண்டுக்குள்ள பயங்கரமா ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ரியாலிட்டி என்ன தெரியுமா, எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 3 to 4 days நம்ம மைண்ட் ரொம்ப எமோஷனலா இருக்கும். லாஜிக்லாம் சுத்தமா ஒர்க் ஆகாது. நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி நமக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்போம். சீரியஸ்லி இது வீக்னஸ் இல்லை, இதுதான் நியூரோ சயின்ஸ். இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி ஆகணும் இந்த நேரத்துல. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற டிசிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தப்பா தான் போகும். ஸோ உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் இப்போ ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கலாம், ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்களே உங்க மனசுக்குள்ள நிறைய ஓட்டிட்டு இருக்கலாம். பட் இந்த நேரத்துல எந்த ஒரு டெசிஷனையும் ஃபைனல் பண்ணாதீங்க. முடிஞ்சா தனியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, கண்டிப்பா பேரண்ட்ஸ் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லையா உங்களோட வெல் விஷன் யார் நினைக்கிறீங்களோ, எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எங்க கிட்ட டைரக்டா பேச முடிஞ்சா பேச ட்ரை பண்ணுங்க. இல்ல உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, உன் நல்லது நினைக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் ஓப்பன் பண்ணி பேசுங்க. யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் ஓப்பன் ஆகுங்க. என்ன நடக்கணும், அடுத்து எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொல்லி ஓப்பன் அப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா. அப்போதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிற கிளாரிட்டி வரும். இந்த நேரத்துல இருந்து தப்பான டெசிஷன் எதுவும் எடுக்காம நாம தெளிவா இருக்கலாம். நல்லா அழுதுக்கோ, என்னெல்லாம் மனசுக்குள்ள இருக்கோ எல்லாத்தையும் அழுது எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளில கொட்டிடு. அப்பதான் உனக்குள்ள இருக்கிற அந்த ப்ரெஷர் அழுத்தம் எல்லாம் ரிலீவ் ஆகும். ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் வருவேன். அதுக்கப்புறமா அங்க இருந்து 1 or 2 daysல பொறுமையா ஒரே ஒரு டெசிஷனுக்கு வா. இந்த ஒரு எக்ஸாம் உன் ஸ்டோரியோட எண்டிங் இல்ல. இந்த ஒரு எக்ஸாம் வச்சு உன்னை டிஃபைன் பண்ணாத நீ யாரு, எந்த கேரக்டரும் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு சொல்லிட்டலாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ரைட் மொமெண்ட் கைஸ். அண்ட் ஆல்சோ ஒரே விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த ஒரு தாட்டை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஒரு எக்ஸாம்னால நீ இவ்வளவுதான் நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு கிடையவே கிடையாது. எவ்வளோ பேரு என் கூட படிக்கிற டாக்டர்ஸ், thousands of doctors are repeaters, thousands of doctors are re-repeaters. எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் டாக்டர்ஸாக மாறி இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் செகண்ட் ஃபெயிலியரை பார்த்த உடனே நாம் அவ்வளோதான் நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை நினச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கை போட்டு நின்று ஜெயிச்சு காமிச்சு ஒரு டாக்டராக மாறி இருக்க மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கைஸ். இதான் முக்கியமாக சொல்ல நினைக்கிறேன். அண்ட் அடுத்த விஷயம், பேரண்ட்ஸ்க்காக, மதிப்பிற்குரிய பேரண்ட்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் நீட் ஆஸ்பிரன்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டை பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. என்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் உங்கள் ஏஜ் தான் இருக்கும், என்ன உங்கள் பையனை நினச்சிக்கோங்க. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஒரு நீட் ஆஸ்பிரண்டாக இருந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு டாக்டராக இருக்கேன். உங்கள் பையனோ பொண்ணோ ஆல்ரெடி மார்க்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்க வேர்ட்ஸ்னாலேயோ உங்க எக்ஸ்பிரஷனாலேயோ
அவங்கள பனிஷ் பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் உடஞ்சு போயிடுவாங்க. அவங்கள புரிஞ்சிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபியூச்சர் நினைச்சு பயத்துல நல்ல எண்ணத்துல தான் நீங்க பண்றீங்க, அது எனக்கு தெரியுது. ஆஸ் அ பேரண்டா நீங்க எல்லாம் பண்றது ரொம்ப கேரோட பண்றீங்க. ஆனா இந்த நேரத்துல எல்லா வேர்ட்ஸ், நீங்க பேசுற எல்லா வேர்ட்ஸுமே அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரியும் அவங்கள நீங்க புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து தனிமை தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. நிறைய பசங்க இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சொன்ன காமனான விஷயம் இதுதான், அண்ணா எங்க வீட்லயே என்ன புரிஞ்சிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸே என்ன புரிஞ்சிக்கல, என்ன க்ளோஸ் சர்க்கிளே என்ன புரிஞ்சிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னமோ பண்ணிக்கலாம் தோணுதுன்னு அவ்வளவு பேர் மனசுடைஞ்சு பேசினாங்க. அதனாலதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல டேய் என்னடா பண்ண, ஃபோன் தான் காரணம், அப்பவே நீட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம லெவல்லாம் வேற, இல்ல அதுக்கு ட்ரை பண்ணாத, நீ அப்பயே ஒழுங்கா படிச்சிருக்கணும், நீ தான் ஒழுங்கா படிக்கல, நீட் எக்ஸாம் மெயின்க்கு ஒழுங்கா படிச்ச, இந்த ரீநீட் அப்ப நல்லா போனை பார்த்து கெட்டு போயிட்ட, நீ தான் ஒழுங்கா படிக்கல, உன் மேலதான் தப்பு, இந்த ரீநீட்ல மார்க் வாங்காம போனதுக்கான காரணம் நீ தான் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லிட்டரலா சொல்றேன், படிக்கிறது அவங்க தான். நீட் எக்ஸாம் முடிஞ்சுட்டு வருஷம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம், இதுக்கப்புறம் சில் டவுன் பண்ணிக்கலாம், நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம், ஒரு வருஷமா போட்ட சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் நம்ம இப்ப என்ஜாய் பண்ண போறோம்னு ஒரு என்ஜாய்மெண்ட் மோடுக்கு போயிருப்பாங்க. எல்லாம் மறந்து போயிருக்கும், உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிருக்கும். இந்த நேரத்துல ஆட்டத்தை கலைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நீ படிக்கணும், அதுவும் ஒரு வருஷமா கட்டி வச்சிருந்த அந்த ஒரு ஸ்ட்ரீக், அந்த ஒரு கன்சிஸ்டன்சிய நீ டக்குன்னு 1.5 மாசத்துக்குள்ள திரும்ப போட்டு பயங்கரமா ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப்பர்ஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, திரும்ப எந்திரிச்சு படிக்க முடியல. இதுதான் உண்மை. நிஜமாலுமே ஒரு உடம்புல அந்த அளவுக்கு தெம்பு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அந்த தெம்பு எல்லாத்தையும் போன எக்ஸாம்க்கு கொடுத்துட்டாங்க. எங்க பேட்ச்ல படிச்ச டாப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மெயின் பேப்பர்ல 650 670 எடுத்த டாப்பர்ஸ் தான் இந்த தடவை 500 மார்க் தான் எடுத்திருக்காங்க. மனசு ஒடிஞ்சு போய் பேசுறாங்க அழுதுகிட்டு, அண்ணா நான் பாருங்க இந்த நீட்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவ்வளவு மார்க் எடுத்துட்டேன், எனக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்னன்னா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கறாங்க. திறமை இருந்து அதை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியும் இந்த ரீநீட்னால அவங்களோட கனவை இழந்துட்டு நிக்கிறாங்க. இருக்கலே மேக்ஸிமம் பெயின் அவங்களுக்கு தான் இருக்கும். இந்த நேரத்துல உங்க சப்போர்ட் தான் அவங்களுக்கு தேவை. நீங்க அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிற அந்த ஒரு ஃபீல் போதும், அவங்க இதுல இருந்து மீண்டு வந்துடுவாங்க. இதெல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகளே அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். என்னன்னா, சரி இப்போ சரியா பர்ஃபார்ம் பண்ணலையா, உனக்கு சீட்டு கிடைக்கலையா, பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த டெசிஷன் நீ தனியா இல்லை, நம்ம சேர்ந்து டெசிஷன் எடுப்போம், அடுத்து என்ன பண்றதுன்னு பார்ப்போம். இதுல மெடிக்கல் ஃபீல்ட்லேயே கண்டினியூ பண்ணுமா, இல்ல மெடிக்கல்லே வேற ஃபீல்டு போலாமா, இல்ல 1 இயர் ரிப்பீட் பண்ணலாமா, இல்ல இன்ஜினியரிங் அந்த மாதிரி போலாமா, அது எல்லாத்தையும் உட்காந்து நீங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு டெசிஷனையும் அவங்க மேல திணிக்க வேணாம். எனக்கு புரியுது நீங்க அவங்க அக்கறையில 1 இயர் ட்ராப் பண்ண வேணாம், ஆர் இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்னு எல்லாமே உங்க அக்கறை தான். ஆனா அல்டிமேட்லி ஒரு டெசிஷனா சொல்லாம இதுக்கு பதிலா அவங்க கூட உட்காந்து டிஸ்கஷன் மாதிரி பேசலாம். இங்க பாருப்பா, நீ 1 இயர் ரிப்பீட் பண்ணா இதெல்லாம் அட்வான்டேஜஸ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், உனக்கு 1 இயர் வேஸ்ட் ஆகும், அடுத்த வருஷம் பேப்பர் டிஃபிகல்ட்டா வந்தா நீ என்ன பண்ணுவ, இன்கேஸ் அடுத்த வருஷம் சீட் எடுக்க முடியல என்ன ஆகும், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் என்ன, உன் கனவை நீ மறுபடியும் ஜெயிக்க போற, ஓகே இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 1 இயர் எடுத்துக்கிட்ட பரவாயில்ல, ஆனா லைஃப் ஃபுல்லா நீ ரெக்ரெட்டே பண்ண மாட்ட, நீ ஆசைப்பட்ட அந்த MBBSங்கிற கனவு உனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட பாயிண்ட் சொல்றப்போ அவங்களையும் டிஸ்கஷன்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஓகே நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம நல்லதுக்காக தான் அம்மா அப்பா சொல்றாங்கன்னு நல்ல விதமா அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் பசங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கறாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இந்த நேரத்துல சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெக்வஸ்ட் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த நேரத்துல ஒரு அண்ணனா உங்க நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த தடவை மார்க் குறைஞ்சிருச்சா உன் மேல தப்பு இல்லை, இந்த சிஸ்டம் பண்ண கம்ப்ளீட் கொலாப்ஸ்னால தான் நீ இதை தோத்துருக்க. ஸோ எல்லா பிளேமும் ஓ மேல எடுத்து போட்டுக்காத, பாவண்டா நீங்களாம், சரியா? இந்த மொமெண்ட்ல இருந்து என்ன பண்ணணுங்கிறத மெல்லமா யோசிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு எக்ஸாம் நீ தோத்துட்டனா நீ தோத்துட்டது இல்லை, உன் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னா சுத்தமா கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணு. சரி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன், நீட்டு தான் படிக்க போன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், இப்போ நான் இதை தோத்துட்டேன்னு வெளில தெரிஞ்சா, இந்த ஃபீல்டு விட்டு வேற ஃபீல்டு போறேன்னு தெரிஞ்சா, ஓ இவன் அவ்வளவுதான் போல, இவன் ட்ரை பண்ணா இவனுக்கு செட் ஆகல, அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இல்லை போல, அதனால தான் வேற ஃபீல்டு போறான்னு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. சீரியஸ்லி நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், எனக்கு அது தோணி இருக்கு. இந்த மாதிரி நம்ம திரும்ப 1 இயர் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி இதுக்குள்ளேயே போயிடணும், நம்ம ப்ரூவ் பண்ணியே காட்டணுங்கிற ஒரு லூப்குள்ளே நம்ம மாட்டிப்போம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு தாட்டு மற்றவங்களை நினைச்சு நீ வரவே கூடாது. உன் மைண்டுக்குள்ள ரெண்டு விஷயம் தான் இருக்கு. என்ன நடந்தாலும் நான் MBBS மட்டும்தான் ஆவேன் அப்படின்னா ஒரு கேட்டகரி, இல்ல
எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது மட்டும் தான் பேஷன் கிடையாது, எனக்கு எந்த ஒரு ஃபீல்ட்னாலும் ஓகே, ஆனால் அந்த ஃபீல்ட் எனக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. இந்த பீப்புள் யாரெல்லாம் எந்த ஃபீல்டு இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிங்க. எம்பிபிஎஸ் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, ஃபார்மசி, அந்த நிறைய விஷயம் இருக்கு. வெட்னரி டாக்டர் ஆகலாம், நீங்க அக்ரிகல்ச்சர் சைட் போகலாம், அது இல்லாம இன்ஜினியரிங் போகலாம், எந்த ஃபீல்ட் வேணா போகலாம், பிசினஸ் பண்ணலாம், அண்ட் இது இல்லாம காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எந்த சைடு வேணா நீங்க போகலாம். யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதோட கெரியர், அதோட ஃபியூச்சர் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. வேணும்னா கமெண்ட்ல போடுங்க, நான் இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் லைஃப் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நான் ஒரு பெரிய வீடியோ போட்டு லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 10-15 வருஷம் நீங்க எம்பிபிஎஸ் எல்லாம் முடிச்சு எம்டி முடிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணி வெளில வந்து உங்க லைஃபை 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அதோட பெரிய ஹார்ஷ் ரியாலிட்டி இருக்கு. எம்பிபிஎஸ் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் பார்த்துன்னு சுத்தமா கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் நான் எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஆவேன், டாக்டர் ஆகணுங்கிறதெல்லாம் நான் ரொம்ப மனசுக்குள்ள ஆசையா வச்சிருக்கேன், நான் எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு திங்க், ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும், நான் 1 இயர் ரிப்பீட் பண்ணலாமா, நான் ரிப்பீட் பண்ண ரெடியா, நான் ரிப்பீட் பண்ணா அடுத்த வருஷம் அடிச்சிருவேனா அப்படிங்கிறத நீ யோசி. அதே சமயம் உங்க ஏஜும் பாருங்க. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுனா நிறைய பேர் நான் இப்ப கேள்விப்படுறேன் 4 வருஷம் 5 வருஷம் உட்காந்து படிக்கிறீங்க. ஸோ உங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இவ்வளோ லேட்டா படிச்சு எம்பிபிஎஸ் ஸ்கூல்ல வந்தா ஃபியூச்சர்ல நீயே உன்னை பத்தி ரெக்ரெட் பண்ண மாட்டியா, அதை மட்டும் உனக்குள்ள கேள்வி கேட்டுக்கோ. அல்டிமேட்லி இந்த டெசிஷன் நீ தான் எடுக்க போற, உன் லைஃப் இது, நீ இந்த நேரத்தில் எடுக்க போற டெசிஷனை ஃபியூச்சர்ல ரெக்ரெட் பண்ண மாட்ட அப்படிங்கிற அளவுக்கு ஷூரிட்டியா இருக்குன்னா இறங்கி ரிப்பீட் பண்ணு. இறங்கி 1 இயர் படி. ஏன்னா எங்க பேட்ச்ல நாங்க எம்பிபிஎஸ் படிச்சப்போ 100 பேர், அதுல 90 பேர் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ். எங்க பேட்ச் மட்டும் இல்ல, எங்க சீனியர் பேட்சஸ், எங்க ஜூனியர் பேட்சஸ் எல்லாத்துலயுமே கலந்துதான் இருக்காங்க. நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து அதை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ டாக்டர்ஸா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா என் ஃப்ரெண்ட்ஸ், என் பேட்ச், என் ஜூனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் நீ செம்ம டயர்டா இருப்ப, மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்டடா இருப்ப, என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்ப. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், உன்னால முடியும். இந்த ஒரு அட்டெம்ப்ட் உன்னோட பொட்டன்ஷியலை டிசைட் பண்ணாது, இந்த ஒரு அட்டெம்ப்ட் நீ யாருங்கிறத டிசைட் பண்ணாது. இது வந்து எவ்வளவு அழகா கம்பேக் கொடுக்குற, இது எப்படி நீ ஹேண்டில் பண்ணி அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு இறங்க போறங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தடவை பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் லிஸ்ட் பண்ணி அடுத்த தடவை இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரிப்பீட்டே ஆகக்கூடாதுன்னு நீ எடுக்கிற டெசிஷன் அண்ட் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அடுத்த 1 வருஷம் வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டண்டா உழைச்சனா உன்னால சீட் எடுக்க முடியும். அடுத்த வருஷம் பேப்பர் எப்படி இருக்கும், ஐயோ இன்கேஸ் என்னால கட் ஆஃப் அதிகம் என்ன பண்றது, அந்த பயம் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பயம் இருக்கதான் செய்யும், அதை நான் மாற்ற முடியாது. ஆனா அடுத்த வருஷம் இந்த ரீநீட் பேப்பர் அளவுக்கோ 2025 பேப்பர் அளவுக்கோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு போடணும். நல்ல சோர்ஸை செலக்ட் பண்ணு. நீ ஆல்ரெடி போன கோச்சிங் ஒழுங்கா சொல்லி தரலன்னா ஒரு நல்ல கோச்சிங் செலக்ட் பண்ணு. ஆன்லைனா இருக்கட்டும், ஆஃப்லைனா இருக்கட்டும், எந்த ஒரு கோச்சிங்கா இருக்கலாம், நல்ல டெமோ லெக்சர் பார்த்து நல்ல ஒரு விஷயமா சூஸ் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷனை ப்ராப்பரா பண்ண ஆரம்பிங்க. அங்க இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை கேரி பண்ணுங்க. கைஸ், யூ கேன் டூ இட். அதை நீ நம்பணும். இப்போ நீ உன மனசுக்குள்ள உடஞ்சு போயிருக்கலாம், ஆனா நீ நம்பு, உன்னால முடியும். அதுக்கேற்ற உழைப்பை நீ போடணும். இந்த ப்ராசஸ்ல எந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம உன் குறிக்கோளை ப்ராப்பரா இறங்கி பண்ண. இந்த நேரத்துல உன்னை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ, உன்னெல்லாம் ரொம்ப டவுனா பேசுறாங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோ, காதுல வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கலாம். சரியா? நீ ஜெயிக்கிறதே அவங்களுக்கு பெரிய ரிப்ளை. ஓகேவா? அவங்க மூஞ்சில கறி பூசின மாதிரி இருக்கும். அவங்களே பின்னாடி வந்து டாக்டரேட்டை பார்த்தம்பி சூப்பர், இந்தாப்பா இதை பார்த்து எனக்கு பார்த்து சொல்லு, இந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுன்னு எல்லாரும் வந்து நிற்பாங்க. அன்னைக்கு உனக்குள்ள இருக்கும் போற ஒரு ஃபீல், அந்த ஃபீலுக்கு எதுவுமே ஈக்குவல் இல்லை. சரியான ஒரு ஃபீலா இருக்கும். அந்த டேக்காக உழைப்ப போடு. அந்த டேக்காக உன்னை மோல்டு பண்ணிட்டு வா. நீங்க டிராப் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்எஸ்டி உங்க கூட நிக்க போறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். இந்த கம்ப்ளீட் 1 இயர் நீ எப்படி கொண்டு போகணும், உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்ப சிலபஸ் முடிக்கணும், எப்பப்பெல்லாம் டெஸ்ட் எழுதணும், இதுக்கு ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் எங்களால ஃப்ரீயா கொடுக்க முடியுமோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக ஒரே இடத்துல ஷேர் பண்றோம். ஸோ டிராப்பர்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரோக்ராம், கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு கைடன்ஸ் மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில, எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்காக நாங்க டெடிகேட்டா பண்ண போறோம். இது 1 நாள் 2 நாளோட முடிய போறது இல்ல. இங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி 12 மந்த்ஸ்க்கு நீ பிளானர் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ், அதுல எந்த டாபிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த பேட்டர்ன்ஸ் லாஸ்ட் ரீசன் நீட் இயர்ஸ்ல ரொம்ப அதிகமா கேட்கறாங்க, இந்த ரீநீட்ல எதெல்லாம் ரொம்ப அதிகமா கேட்டிருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எங்க பெய்ட் பேட்ச்க்கு நாங்க கைடன்ஸ் கொடுப்போம். அந்த ஈக்குவலண்டான ஹை லெவல் கைடன்ஸை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம்.
அண்ட் ஆல்சோ எங்கள் மென்டர்ஷிப் செஷன்ஸ் நாங்கள் லைவாக எடுப்போம் பேட்ச்க்கு, அது எல்லாத்தையும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அந்த சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயினிங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ட்ராப்பர்ஸ், யூ ஆர் நாட் அலோன். NST is with you and you are not droppers, you are chasers. சேஸ் பண்ண போறீங்க உங்க ட்ரீமை. இதில் கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் இருக்க போது, எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன் நான் சொன்ன மாதிரி இருக்குது, ப்ரெஸ் பண்ணி இப்பயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் நாங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணுவோம். ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. சீக்கிரமாக வாங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ இன்னும் 2 நாளில் வரப்போகுது. லெட்ஸ் மீட் கைஸ்.